நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் தத்தெடுத்து நிக்கிற நேரத்துல எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து வாழ வழி சொன்ன ஒரு முருக பக்தர் இருக்காருன்னு. அவரு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. அவர் பெரிய சாது, மகான். வாவா, அவர் காலில் விழுந்து நாம 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாவா. என்னங்க இது? அவர் காலில் நான் விழுகிறதா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. அவர் பெரிய முருக பக்தர். அவர் முருக பக்தரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? மேல பேசு, அவர் காதல விழப்போகுது. அந்த சாமியாருக்கெல்லாம் நான் எதுக்கு பயப்படணும்? இத பாருங்க, சாது சாமியார் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்களோடயே இருக்கணும். இப்ப நீ வர போறியா இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க. கேட்டேன். அவள் உன் வழிக்கு வரவில்லை என்று வருந்தாதே. நீ அவள் வழியில் சென்றால் பிறகு அவள் உன் வழியில் வருவாள். வெற்றி காண்பாய். முருகன் கருணை துணை செய்யும். ஆணவ பேச்சு நம்ம வீடு தேடி வந்த ஒரு பெரியவரை விரட்டி அடிச்சிருச்சு. பாத்தியா? வந்தவர் பெரியவர்னு சொல்லியிருந்தா அவர் வயசுக்காக மரியாதை செலுத்தி வணங்கி வரவேற்றிருப்பேன். அவர் யாரோ சாது சாமியார் நிலை சொன்னீங்க. யாரா இருந்தா என்ன? நான் மதிச்சு வணங்குறவங்கள நீங்க வணங்க வேண்டியதுதானே? இப்படி அவமானப்படுத்துறது? நான் மதிக்க வேண்டியது, தெய்வமா நினைச்சு கும்பிட வேண்டியது உங்களைத்தான். எனக்கு கணவர் தான் தெய்வம். அப்படி நீ நினைச்சிருந்தா இப்படி என் மனசை நோக வச்சிருப்பியா? அப்படி நான் என்ன குற்றம் செஞ்சுட்டேன்? ஒரு பெண்ணுக்கு புருஷன் தானே தெய்வம்னு சொல்றாங்க. உங்க கால 1000 தடவை விழுந்து கும்பிட சொல்லுங்க, நான் கும்பிடுறேன். ஆனா தெருவுல போறவங்களையும் வர்றவங்களையும் கொண்டு வந்து நிறுத்தி அவங்களே தெய்வம்னு சொல்லி அவங்க காலை விழுந்து என்ன கும்பிட சொல்லாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. அவரையா தெருவுல போறவன்னு சொல்றேன். கணவனும் மனைவியும் கருத்துல ஒற்றுமையா இருந்தாதான் வாழ்க்கை அமைதியா இருக்கும். வாழ்க்கை வேற, எண்ணமும் சிந்தனையும் வேற. மனைவிங்கிற முறையில நான் உங்களுக்கு அடிமைதான். அதுக்காக என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய கருத்துக்கும் எண்ணத்துக்கும் சுதந்திரம் வேணும். இந்த 20வது நூற்றாண்டுல உங்களை போல சில பேர் இன்னும் இப்படியே இருக்காங்களேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மரகதா, என்ன போல சில பேராவது இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் உன்னை போல பல பேரை இன்னும் தாங்கிட்டு இருக்கு. உங்க முரட்டு பிடிவாதத்துக்காக நான் உங்க முன்னால பக்தி உள்ளவளா நடிக்கலாம். அதனால யாருக்கு என்ன லாபம்? உங்க மூட நம்பிக்கைக்கு முன்னால அறிவாளியும் கூட முட்டாளாத்தான் நிக்கணும். கண்ட இடத்துல எல்லாம் கடவுள் இருக்கிறதா நினைக்கிறீங்களே, அதுதான். கடவுள் இல்லாத இடம் எதுவும் ஒன்னால சொல்ல முடியுமா? கடவுள் இருக்கிற இடம் இதுதான் உங்களால காட்ட முடியுமா? இந்த உலகத்தையே படைச்சவன் அவன் தானே. அவ இல்லாத இடம் எது? சிந்துற அருவியில, சிரிக்கிற பூவுல, சிந்திக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஆண்டவன் இருக்கிறான். நிலவுக்கு குளிர்ச்சியையும் சூரியனுக்கு வெப்பத்தையும் கொடுத்தவன் யாரு? பூவுக்கு நிறத்தையும் வாசத்தையும் கொடுத்தது யாரு? கண்ணுக்கு தெரிகிற காட்சியில எல்லாம் ஏன் கடவுள் இருக்கிறான்? இந்த சூழ்நிலையும் இருக்கிறான். ஏன் ஏன் இந்த துரும்புல கூட இருக்கிறான்? இந்த துரும்புல கூடவா கடவுள் இருக்கிறார்? ஆமா, இந்த துரும்புலையும் என் இறைவன் இருக்கிறான். அவனன்றி அணுவும் அசையாது. இது அறியாமை இல்ல, நிர்மலமான உண்மை. இந்த துரும்புக்குள்ளையும் என் இறைவன் இருக்கிறாங்கிறத இப்பவே இதே இடத்துல என்னால நிரூபித்து காட்ட முடியும். அது நடக்காத காரியம். அதை நடத்தி காட்டுவேன். இந்த துரும்ப கூட உன்னால அழிக்க முடியாதுங்கிற நீ என்ன சொல்ற? அணுகுண்டு போட்டு உலகத்தையே அழிக்கிற இந்த காலத்துல கேவலம் இந்த துரும்பையா அழிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? முடியாது. இப்படி கொடுங்க, நான் அழிச்சு காட்டுறேன்.
ஏன் தகச்சு போய் நின்னுட்ட? அழிச்சு காட்டு. உன்னால அழிக்க முடியாது. நீ அழிக்க நினைக்கிற எந்த பொருளும் உருமாறுமே தவிர அழியாது. இந்த துரும்ப நீ ஒடிக்கலாம், அது துண்டாகும். எரிக்கலாம், அது சாம்பலாகும். தண்ணீரை கரைக்கலாம், அது அணுவாகும். அந்த அணுவுக்குள்ள அணுவா இருக்கான் பாரு, அவன் தான் ஆண்டவன். படைக்கிற சக்தி அவனுக்குத்தான் உண்டு. அத போல அழிக்கிற சக்தியும் அவனுக்குத்தான் உண்டு. ஆக்கவும் அழிக்கவும் அந்த ஆண்டவன் ஒருத்தனால தான் முடியும். உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனா உங்க கண்மூடித்தனமான பக்தியை நான் வெறுக்கிறேன். என்னடா சொல்ற? ஆண்டவன் ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி உருவாச்சு? உயிர்கள் எப்படி பிறந்துச்சு? சூரியனுங்கிற அக்னி பிளம்பு எத்தனையோ துண்டுகளா வெடிச்சு சிதறிச்சு. அதுல ஒரு சிறு துண்டுதான் இந்த உலகமா உருவாச்சு. அணுவாகி, புழுவாகி, புழு நத்தையாகி, நத்தை மீனாகி, மீன் மிருகமாகி, அதுல ஒரு இனமான குரங்குல இருந்துதான் மனித உற்பத்தி உண்டாச்சு. இதுதான் உண்மையான தத்துவம். சரி, ஓ எண்ணப்படியே அதுதான் உண்மையா இருந்தா அதுல எனக்கு ஒரு சிறு சந்தேகம். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. விதை முந்தியா செடி முந்தியா? இந்த உலகத்துல உண்டான உயிருக்கோ விளையிற பயிருக்கோ எதுக்குமே ஆரம்ப வித்து ஒண்ணு இருக்கணும் இல்ல? நீ சொன்னபடியே சூரியனுடைய பிளம்புல இருந்து சிதறி விழுந்த துண்டுதான் இந்த உலகம்னா, உலகத்துக்கு முன்னால உண்டான சூரியனை படைச்சவன் யாரு? அவனைத்தான ஆண்டவன் சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, கடவுள் இருக்காருங்கிறத நான் நம்ப தயாரா இல்ல. இந்த உலகத்துல கடவுளே இல்ல என்று சொன்னேன். கடவுளையா இல்லைன்னு சொன்னேன். இல்லைன்னு சொன்னேன். என்ன அடிங்க, கொல்லுங்க, ஆனா என் கொள்கையில இருந்து நான் மாறவே மாட்டேன். உங்களை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு தன் புருஷன் தான் தெய்வம்னு சொன்னேன். அது குத்தமா? நீங்க மதிக்கிற சாது மேதை ஊர் உலகத்துல யாருகிட்ட வேணாலும் கேளுங்க. ஏன் நீங்க வணங்குற அந்த தெய்வத்துக்கிட்டயே கேட்டு பாருங்க. கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு தன் கணவரை விட வேறு தெய்வம் உண்டான்னு கேளுங்க. நீங்க சொல்றது போல கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவரும் நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவாரு. அழிகிற ஜீவன தெய்வம்ங்கிற, அழியாத பரம்பொருளை நம்ப மறுக்கிற. ஆயிரம் சொன்னாலும் சரி, இனி உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. நான் உங்களை போக விட மாட்டேன். என் தெய்வத்தை மதிக்காத நீ எனக்கு மனைவியே இல்ல. கணவன தெய்வம், அந்த கணவனுடைய வார்த்தைக்கு உங்ககிட்ட மதிப்பில்லை. உங்களோட நான் பேச விரும்பல.